சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் இது எல்லாத்துக்கும் செட் ஆகுற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக நான் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் கடுகு போட போகிறேன். இந்த கடுகு நல்லா வெடித்ததும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். அந்த ஜீரகத்தில் அதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கிறோம். நம்ம வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும். இது கிண்டி விட்டு வரக்கூடிய ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 2 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக வெட்டி அதில் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கணும். வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து அதில் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக அது வெந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த உப்பை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதக்கி விட்டோன்னே இது ஒரு சட்னி பதத்துக்கு கொஞ்சம் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது 3ஐயும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி ஏற்கனவே ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு இதை நான் ஏற்கனவே அரைச்சி மசாலாவை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு இதில் நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துட்டு அந்த மசாலாவில் அந்த தண்ணியை ஊற்றணும். ஊற்றி அதை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு அது கொஞ்சம் வந்த உடனே நம்ம இதில் இதை கொதிக்க விடணும். தண்ணி பதத்துக்கு வந்த உடனே நான் ஏற்கனவே 3 உருளைக்கிழங்கை குக்கரில் ஒரு 7-8 விசில் அவிச்சு வச்சுருக்கேன். அது தோலை எடுத்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு அதை இது கூட ஆட் பண்ணிக்கணும். குருமா இல்லையா, அதுக்காக தான் இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோன்னு இதை நல்லா கொஞ்சம் கட்டியாக வரும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 முட்டை வெட்டி வச்சுருக்கேன், அவிச்சு வெட்டி வச்சுருக்கேன். அந்த 4 முட்டையும் இதில் சேர்க்கணும். இதில் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளறி விடணும். அப்போ தான் எல்லாத்துலேயும் ஒன்று போல் இதோட மசாலா பிடிக்கும். மசாலா பிடிச்சாதான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இதை நல்லா கிண்டி விட்டுட்டு எல்லாம் ஒன்று போல் வந்த உடனே நம்ம இதில் கொத்தமல்லி தலையை வெட்டி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு தேவையாக இருந்தால் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு இதை இறக்கி வச்சிங்கன்னா ரொம்ப சுவையான முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு.